செய்தி. திருப்பூரில் பேக்கரி ஒன்றில் வாங்கிய பன்னில் பல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த பெண் பன் தயாரிக்கும் இடத்திற்கு சென்று வாக்குவாதம் செய்த அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் வாங்கிய பன்னில் பல் இருந்ததாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் ஒருவர் குழந்தைக்கு வாங்கிய பன்னில் பல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் வாங்கிய பன்னில் பல் இருந்ததாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் ஒருவர் குழந்தைகளுக்கு வாங்கிய பன்னில் பல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் வாங்கிய பன்னில் பல் இருந்ததாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் ஒருவர் குழந்தைக்கு வாங்கிய பன்னில் பல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்து வாக்குவாதம் செய்திருக்கிறார். பன் தயாரிக்கும் இடத்திற்கே நேரில் சென்று முறையிட்ட பெண் அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் காங்கேயம் கிராஸ் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் அந்த கேக் உணவகமானது சுமார் பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த கடையில் ஒரு பெண்மணி வீட்டு குழந்தைகளுக்கு என பன் வாங்கி சென்றதாக கூறப்படும் நிலையில் அந்த பன்னில் மனிதர்களுடைய பல் இருந்திருந்ததாக அந்த பல் இருப்பது தொடர்பான புகைப்படமும் அந்த வைரல் வீடியோக்களும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்மணி அந்த சம்பந்தப்பட்ட அந்த கடையின் உணவு அதாவது அந்த கேக்கு பன் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கக்கூடிய கூடத்திற்கே சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண்மணி கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பூபதி.